ஹல்லேலூயா. உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். பாருங்க, வேதத்தில் அநேக வசனங்கள் தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவன் நிறைய ஓமைகள் வழியாக விளக்குறார். அது புளித்த மாவுக்கு ஒப்பிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்கின ஒரு மனுஷன் அவன் எப்படி இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறான், அவனுக்கு ஒப்பிடுறாரு. பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு காமிக்கிறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படிங்கிறத காமிக்கிறாரு. இப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய ஓமைகளை குறித்து தேவன் பேசுகிறார். அப்படின்னா என்ன, தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் முற்றிலுமாக பரிகரித்து அவர் ஒரு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த ராஜ்யத்தின் குடிமக்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட கிரியைகள் செய்யும், இந்த பிசாசு ராஜ்யத்தை அழித்தது எப்பவுமே ஜெயிக்கிற ராஜ்யமாக இருக்கும். அதன் ராஜா இயேசு ராஜாவாக இருப்பார். அது இவ்வளவு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் சொந்த ரட்சகராக, இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம இந்த ராஜ்யத்தில் உள்ள குடிமக்கள் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கலாம், ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்கலாம், ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்கலாம். ஆனால் அந்த உலக பிரகாரமாக இந்த நாட்டு சிட்டிசன் பேர் கொடுக்கலாம். ஆனால் நம்ம உண்மையிலேயே பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஸாக இருக்கிறோம், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாகி இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது. நம்முடைய குறைகள் எல்லாம் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாகிறது. அப்போ இது சம்பந்தமாக ஒரு வசனத்தை இன்னைக்கு உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இது கொஞ்சம் ஒரு கான்ட்ரோவர்சியாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 11 பார்த்தீங்கன்னா 11 சொல்றாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஞானஸ்தானை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படி இயேசு சொன்னாரு, யாரோட கம்பேர் பண்றாரு, யார் பெரியவங்கன்னு சொல்றாரு? யோவான் ஞானஸ்தானன் பத்தி தெரியும். சகரி எலிசபெத்திற்கு பிறந்தவர். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வர்றதுக்கு முன்பாக, இயேசு வர்றதுக்கு முன்பாக அதை ஆயத்தம் பண்ண வந்தவர். தேவனுக்காக மக்களை ரெடி பண்ண வந்தவர். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னவர். ஆனா அவரை விட ஒருத்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையானவங்க. அவரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தான் பெஸ்ட். யோவான் என்ன சொன்ன போது ஒருத்தரையும் பார்க்கவே முடியாது, பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படி சொல்றாரு. பரலோக ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யத்துல இன்னைக்கு நீங்க ரசிக்கப்பட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகுது அப்படின்னு வந்தா கூட இன்னைக்கு நீங்க தேவாதியோட பிள்ளையா மாறிடுறீங்க. அவருடைய எல்லாவற்றிற்கும் சுதந்திர வழியில மாறிடுறீங்க. அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி இலவசமா பெற்றுடுறீங்க. அவருடைய அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல அவரே உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அவரோட சேர்ந்த ஆளுகளை மாற்றிடுறாரு. அப்ப அவரும் நீங்களும் தனித்தனியில ஒன்றாயிடுறீங்க. ஆகவே நீங்க யோவான் ஞானஸ்தானத்தை விட பெரியவர்களா இருக்கிறீங்க என்று சொல்றாரு. அதுக்கடுத்து இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பேசினோம். இதுக்கடுத்து இங்க 12 பார்க்கலாம். யோவான் ஞானஸ்தானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்காலர்ஸே நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, கிரீக்லேருந்து ஹீப்ரூக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு பேசேஜ் அப்படின்றாங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டமாகும். இங்கே பலவந்தம் பண்ணுறது, ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. யோவான் ஞானஸ்தானமே பார்த்தீங்கன்னா மக்களை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். வெறியன் பாம்பு குட்டிகளே நீங்கள் எப்போ மனம் தருவீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் இயேசு அதை பார்த்துட்டு இவர் தானா இல்லை வேற யார் வரணுமாலாம் வெயிட் பண்ணுறாரு. அப்போ இயேசு சொல்கிறாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க, இயேசு ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் யோவான் ஞானஸ்தானன் ரத்த சாட்சியாக மறிக்கிறார். இங்கே என்ன சொல்லப்படுகிறது, தேவனுக்காக ஒரு வைராக்கியமாக உலகத்தில் வாழ்ந்து வைராக்கியமாக ரத்த சாட்சியை மறிக்கிறாரு. இந்த பலவந்தம் அப்படிங்கிற விட மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வாழ்க்கையை வாழும்பொழுது அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு 1000 தடைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனால் அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படி நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. ஆகவே நம்ம பயப்படாம கலங்காம நமக்கு தைரியமான ஆவியை தேவன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம முன்னேறி சென்று, தேவன் நமக்கு முன்பாக யெகோவா நிச்சயாக செல்கிறார், அவருடைய பலத்துல முன்னேறி சென்று பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தினால தேவனுடைய பட்டைங்கிற ஆவிக்குரிய இந்த தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு போராயுதங்களை தரித்து கொண்டு எல்லாவற்றையும் வெற்றி பெறுகிறவர்களாக நம்மளை வைத்திருக்கார். இப்படிப்பட்ட ராஜ்யம் தான் தேவராஜ்யம். இப்படிதான் தேவராஜ்யத்தில் இருக்கிறவங்க செய்வாங்க என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
யோவான் ஞானஸ்நானன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாலும் ரொம்ப பவர் பேக்காக ஆகுறாங்க. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் இந்த உலகத்தை ஜெயித்து தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்கிறவர்கள். இப்படி உங்களுடைய ராஜா பெரியவர், எல்லாத்தையும் நம்ம சுதந்திரித்து ஆளுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பயப்படாதீங்க, துணிந்து முன்னேறுங்க, ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்பா தடைகளை தகர்த்து வெற்றி நடை போட வைக்கிற தேவன் எங்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறீரே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்பதை உணர்ந்து முன்னேறி சென்று எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் நீர் எங்களுக்காக சேர்த்து வைத்த எல்லா சுதந்திரத்தையும் எடுத்துக்கொள்ளட்டும், இந்த உலகத்தை சுதந்திரிக்கட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.